பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இந்த ஒரு கேள்வி வந்து அநேகருடைய மனசுல இருக்கு. ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் என் மனசுல ஓடும்போது நான் எப்படி ஒருமுகப்படுத்தி ஆண்டவரோட உறவாடுறது அப்படின்னு. இந்த கேள்விக்கான சொல்யூஷனை இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அநேகர் வந்து இப்படி சொல்லுவாங்க. அப்ப நான் ஒண்ணே ஒண்ணு யோசிப்பேன். நீங்க எல்லாமே கிளியர் பண்ணிக்கிட்டு ஆண்டவர்ட்ட வர்றதுக்கு ஆண்டவர் எதுக்காக இருக்கிறாரு? அதுதான் இன்னைக்கு நெறைய பேர் தப்பான ஒரு ஒரு இது. இப்ப ஆண்டவர்ட்ட வரணும்னா, பரிசுத்தமா வரணும்னு இன்னைக்கு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஆண்டவர் பாவிய ரட்சிக்க தான் நான் வந்தேன்னு சொல்ட்டாரு. நான் வந்து உங்க பாரத்தை ஏத்துக்கொள்ள தான் நான் வந்துட்டேன்னு சொல்ட்டாரு. நம்ம மத்தேயு 11:28 வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்கள் தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனா இந்த ஒரு கான்செப்ட யார் மாத்துனாங்க? இல்ல ஏன் இது வந்து அநேகர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்களே தெரியல. நான் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டு நான் ஏசப்பாட்ட வரேன். சபைக்கு வந்து யாராவது வரல அப்படின்னா, நீங்க ஏன் வரலன்னா, எனக்கு நெறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு பாஸ்டர். எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டு நான் அப்புறம் வரலாம்னு நெனைக்கிறேன் அப்படின்னு. பிரச்சனைகள, பாடுகள, உங்க சிந்தையில இருக்கிற ஓடுற அந்த 1008 தாட்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு தான் ஏசப்பா இருக்காங்க. அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. நீங்க சொல்லப்போனா, நீங்களா தனியா அத கிளியர் பண்ணவே முடியாது. அது வந்து ஒரு பெரிய சிக்கல். அதுக்காக தான் பிதாவானவர் வந்து பரலோகத்துலருந்து ஆண்டவரே அனுப்புனது. இன்னைக்கு எல்லாரும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் பரிசுத்தமான ஆனால நம்மளும் வந்து அவர்கிட்ட பேசணும், அவரை பார்க்கணும்னா நம்ம பரிசுத்தத்தோட தான் போகணும். இது வந்து இப்போ நீங்க நல்லா இப்போ நீங்க வந்து வெளி இதுலலாம் நீங்க போனீங்கன்னா, அவங்க ரொம்ப ஃபிசிக்கல் பியூரிட்டி பத்தி நிறையா சொல்லுவாங்க. அப்படிதான் அவங்க வந்து உள்ள எதுப்பாங்க. இப்போ பிற மதத்தினர் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஓகே அவங்களாம் வந்து அந்த மாதிரியான இது அவங்க வந்து நம்ம ஆனால் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், அக்கா ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் எப்படினாலும் வாங்கன்னு சொல்லவில்லை. நம்மளும் அந்த ஒரு உடல் ரீதியாக அந்த பரிசுத்தம் இருந்தாலும் மனசில் நமக்கு பரிசுத்தம் வேணாலும் ஆண்டோட்ட தான் போகணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பரிசுத்த அலங்காரத்துன்னே தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. இருக்கு. ஆனாலும் ஒரு நாளும் ஆண்டவர் வந்து நீ பாவியா இருக்கியா, நீ என்கிட்ட வராதன்னு சொன்னது கிடையாது. நீ குணமாயிட்டு நீ பாவத்தை விட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நீ உதாரணத்துக்கு ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்கான்னா, இன்னைக்கு குடிக்கிறவங்க யாருமே சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னா, அது வந்து இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆலயம் இருக்கதே வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா நீ அந்த பாவத்தை விடுறதுக்காகவே ஆண்டவருடைய சமூகம் தேவைப்படுது. சரி, இப்போ நான் அதெல்லாம் வந்துட்டேன். நான் அதெல்லாம் சர்ச்சுக்குலாம் போதான் செய்றேன். ஆனா என்னால ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆண்டவரோட பேச முடியல. அதுக்கு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த உட்காரும்போதே நீங்க 1008 தாட்ஸ் இருந்தாலும் பரவால்ல, நான் உங்ககிட்ட வாரேன்னு சொல்லி நீங்க போங்க. உட்காருங்க 2 மணி நேரம் நான் ஒருமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர்ட்ட போய் உட்காருவேன், நீங்க பைபிள் எடுப்பேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க அந்த தாட்ஸோடயே போங்க. ஜஸ்ட் நீங்க போக மட்டும் செய்யுங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சிம்பிள் மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஏசாயா 28:11-12 இருக்கு. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இல்லைன்னா அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. நான் ஆண்டவரே சொல்லிக்க, இதான் நீங்க இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க ஆறுதல். ஐயோ, என் தலையெல்லாம் 1008 சிந்தனை எனக்கு ஓடிட்டு இருக்கு, நான் என்ன செய்ய போறேனே தெரியல அப்படின்னு நீங்க அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனா நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்றாரு. அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. பேச 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 ஒவ்வொரு தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் ஆண்டவர் தூக்கி விட்டுட்டே வருவார். ஒரு சில பேருக்குலாம் அவங்க எதை சொல்றப்ப நான் யோசிப்பேன், அவங்க பிரச்சனை அந்த 1000 சிந்தனை சொல்றேன், அந்த 1000த்துல 600 சிந்தனை ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்ல ஃபாரின் மெசேஜில் வந்திருக்கும். யாராவது ஒருத்தவங்க அவங்களுடைய பேர்டனை ஷேர் பண்ணிப்பாங்க. இல்லை நியூஸ். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், சிந்தனை கட்டு உங்களுக்கு இருக்கா? 1008 சிந்தனை உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கா? ஒரு 3 மாதத்துக்கு எந்த ஒரு நியூஸ் சேனல் பார்க்காதீங்க. வாட்ஸ்அப்லாம் அதாவது யூடியூப்ல எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸும் பார்க்காதீங்க. எது உங்களை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். எது இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வேதத்தை படித்தோம்னா அந்த வசனம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். டக்குன்னு அந்த வசனத்தையே நீங்கள் அசைப்படுற மாதிரி எது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ கேஸ் பிரச்சனை வந்துருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, அதையே உட்காந்து ஒரு சில பேர் 10 வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு அதே ஒரு இதாகவே வச்சுருப்பாங்க. அது ஒரு ஃபுல் டைம் ஜாபாகவே எல்லாருக்கும் அதை பார்க்குறோம். நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஏதோ ஒரு நடக்க போகுது தேசத்தில் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆண்டவரே, எப்படினாலும் நீர் என் குடும்பத்தை பாதுகாப்பீர். ஒன்று வழி அடைஞ்சா இன்னொரு வழி ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த ஒரு விசுவாசம் எனக்கு இருக்கு. நான் எப்படினாலும் நான் சாப்பிடுவேன்.
ஒண்ணு காகத்தை வச்சு போசிப்பீங்க, இல்லைன்னா விதை வச்சு போசிப்பீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு கேஸ் வந்தாலும் சரி, அடுப்பே இல்லாட்டினாலும் சரி, ஆண்டவர் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுவார். கண்டிப்பா. ஏன்னா இது உங்க வீட்டுக்கு மட்டும் பிரச்சனை இது கிடையாது. தேசத்துக்கே உண்டான ஆண்டவர் பிரச்சனை. படைத்த முழு உலகத்துக்கே உள்ள பிரச்சனை இது. ஸோ இது வந்து மாற்ற முடியாத ஒரு பிரச்சனை. ஏதோ ஒரு சொல்யூஷன் வரும். ஒண்ணு கவர்மெண்ட் உருவாக்கும். கவர்மெண்ட்டுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஞானம் தந்து உருவாக்குவார். இல்லாட்டினாலும் யாரும் மடிய மாட்டோம். பஞ்சத்தினால நீங்க மடிய மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்லிக்கார். ஸோ நான் மடிய மாட்டேன்ற ஒரு இதோட இருக்கணும். ஒரு நாள் பேசலாம், 2 நாள் பேசலாம். அதையே நம்ம வந்து நாள் கணக்கா நீங்க டெய்லி பேசுனீங்கன்னா போய் அந்த நியூஸ்ல இன்னைக்கு கேஸை பத்தி என்ன வந்துச்சு, இன்னைக்கு என்ன அங்க போர், என்ன போர் நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் அக்கா போர்க்கா ஜோம் பண்ணுங்க, நான் அதெல்லாம் சொல்ல. ஆனா கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்குங்கிறது வந்து இதெல்லாம் நடந்து ஏறும். அது தீர்க்கதரிசனம் நிறைவேறிதான் ஆகும். ஒரு சில பேர் உட்காந்து சூசைட் செய்தியா பார்ப்பாங்க. ஒரு சில பேர் உட்காந்து அந்த பேங்க்ல இதாயிடுச்சான், இந்த பேங்க்ல இதாயிடுச்சான்னு பார்ப்பாங்க. ஒரு சில பேர் நகை வேலை எல்லாமே நமக்கு வந்து அனுதினம் நடந்து கொண்டே தான் இருக்கு. நான் இதெல்லாம் பார்க்கறேன்னு சொல்ல வரல. அது பார்க்கறது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலைன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா அது பார்க்கற நிமித்தமா எனக்கு கூட கொஞ்சம் பேர்டன் தான் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எங்கேயோ ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பையன் கூட ஓடிட்டே இருக்கும். அதை இவங்க எடுத்து சுச்சோ பாவம் 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 அவங்க அம்மா என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க. உண்மைதான், புரியுது, எல்லாருக்குமே புரியுது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா நாளைக்கும் போனீங்கன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் எங்கேயாவது ஓடி போயிருக்குன்னு ஒரு நியூஸ் வரும். இந்த நியூஸ் வந்து காலங்காலமா இருந்துட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம ஜோக்கான எடுத்துக்கணும்னு சொல்ல வரல. எடுத்துக்கலாம், ஒரு லிமிட் தான். ஒரு 10 மினிட்ஸ் அதை பத்தி நம்ம பேசுறோமோ அதோட அந்த கான்வர்சேஷனை முடிச்சுக்கணும். ஒரு சில பேர் ஒரு செய்தியை பார்த்தாங்கன்னா அது 1000 பேர்ட்டையாச்சும் அவங்க நாவுனால சொல்லணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க மண்டைக்குள்ள பூரா அந்த செய்தி மட்டும் தான் அவங்களே இருக்கும். நியூஸ் ரிப்போர்ட்டரா மாறிடலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாக்குறவங்க எல்லாம் எத்தனை ஒரு நாள் பரவாயில்ல, பாக்குற ஒரு மாசம்னாலும் அந்த ஒத்த செய்தியை மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்துக்கோங்க, அந்த ஒரு விஷயம் அவங்க மைண்ட்ல எந்த அளவுக்கு இறுக்கி சுத்தி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அடுத்த விஷயத்த பேசக்கூடாத அளவுக்கு அந்த விஷயத்திலே நிற்பாங்க. இதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை உங்ககிட்ட இருந்துச்சு, அந்த மாதிரி பிரச்சனை படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எது இருக்கோ, இப்போ நியூஸ் சேனலோ எது இருக்கோ, டிவியோ வாட்ஸ்அப்போ எது இருக்கோ, தயவுசெய்து அதை தூர விட்டுருங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி பாருங்க. ஒரு 3 மாசத்துக்கு நீங்க பார்க்காம மட்டும் இருங்களேன். எனக்கு சிந்தனை கட்டா இருக்கு, என்னால ஒரு மூணுமே படுத்தோம்ல, சிந்தனை கட்டா இருக்குன்னு சொல்ற எல்லாருமே ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்க. இப்போ ஏப்ரல் மாசமா, ஏப்ரல் மே ஜூன் 3 மாசம் எந்த ஒரு நியூஸ் சேனல் நான் பார்க்க மாட்டேன். வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை நான் அப்படியே இக்னோர் பண்ணி விட்டுருவேன். அப்படின்னு மட்டும் விட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த 1000 சிந்தனைகள் ஓடிட்டுனா அதில் 600 போயிடும். சொல்கிறேன், 600 விஷயம் தேவையில்லாத விஷயம் தான். நம்ம வாழ்க்கைக்கு அது சம்மந்தமே இருக்காது. லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஒருத்தவங்க இது பண்ணாங்கன்னா ஓகே அவ்வளவுதான். அதுல இருந்து நம்ம ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். நம்ம குடும்பம் இப்படி இருக்க ஜாக்கிரதையா இருக்கணுமா, இப்ப கேஸே வச்சுக்கிட்டாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப 40 நாள் 15 நாளுக்கு முன்னாடி புக் பண்ணணுமா, இந்த மாதிரி தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் நம்ம வச்சுக்கலாம். ஒண்ணுமே நம்ம பார்க்காம இருக்க முடியாது. உலகத்து நாட்டு நடப்பு நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். ஒண்ணுமே பார்க்காம இருக்க முடியாது. அதே சமயம் ரொம்பவும் இதா இருக்கும். ஸோ 600 தாட்ஸ் ஆண்டவர் அப்படியே எடுத்து போட்டுவார். அடுத்து ஒரு 200 தாட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுவும் வந்து தேவையில்லாத ஒரு எதிர்கால ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய ஒரு பயமா இருக்கும். இப்ப உள்ள பிரச்சனையே சால்வ் பண்ணல நம்ம. இந்த 2026ல என் வாழ்க்கையில என்ன இருக்குன்னே நம்ம சால்வ் பண்ண. நம்ம ஏன் 2036 பத்தி இப்பவே யோசிக்கணும்? ஐயோ நான் என்ன பண்ண போறேன், நான் எப்படி வீடு கட்ட போறேன், நான் எப்படி என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி தர போறேன், அது இன்னும் 10 வருஷம் நம்ம கேப் இருக்கு. அதுக்காக நான் வந்து எந்த ப்ரிப்பரேஷனும் ஃபியூச்சர் பண்ண வேணாம்னு சொல்ல, அதையும் போட்டு சிந்தனை கட்டல ரொம்ப வந்து இதா இருக்கும். அது வந்து ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ல அது ஒரு பாயிண்டா வேணா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்பதான் பையன் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா, அவன் ஃபியூச்சர் நினைச்சு இப்பவே கவலைப்பட வேண்டியது. ஜஸ்ட் அவனுக்கு என்ன ஸ்கூல் ஆண்டவர் காட்டுறாரோ அதை சேர்த்து விட்டுட்டு அவனுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் சொல்லி கொடுத்து ப்ரேயர்ல வைங்க. ஆண்டவரே என் பையனை வந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகளை பெற்ற பேரண்ட்ஸ்க்கும் பயம் இருக்கு, பையனை வச்சிருக்க பேரண்ட்ஸ்க்கும் பயம் இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்க வீட்லயும் பயம் இருக்கு. ஸோ மொத்தத்துல பிள்ளைகள் இருந்தாலே பயம் இருக்கு. ஆனா பிள்ளைகள் இல்லாட்டினாலும் பயம் இருக்கு. ஐயோ நமக்கு எப்ப பிள்ளை வருமோ. ஸோ எப்படியோ ஒரு விதத்துல பயம்ன்றது நம்மளை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை ரொம்ப ஓவரா நம்ம திங்க் பண்ணி ஓவர் இமேஜினேஷன் ஓவர் திங்கிங்க்கு நம்ம இடம் கொடுக்க வேணாம். ஸோ 200 தாட்ஸ் வந்து அதுல போயிடும். அந்த ஃபியூச்சர் குறிச்சு இருக்க தாட்ஸ்லேயே போயிடும். மிச்சம் அந்த 200 இருக்கும் பாத்தீங்களா, அந்த 200 எப்படி ஓவர் பண்ணணுன்றதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல இன்னொரு ஒரு கேட்டகரி, அடுத்தவன் பிரச்சனையை தான் பிரச்சனையா உட்காந்து அது ஒரு பக்கம். அதெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து அது கூட இருக்காது. ஏன்னா நிறைய பேர்ட்ட பேசவும் மாட்டாங்க, அவங்க இருப்பான். ஒரு சில பேர் பயங்கரமா பேசுற மாதிரி ஆட்கள்லாம் அடுத்தவன் பிரச்சனையை தான் சிந்தனையில போட்டு ஓடிட்டு இருப்பான். அவன் பிரச்சனைக்கு அவன் சொல்யூஷன் கண்டிப்பா நீங்க அவங்களுக்கா ஜோம் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆர்டர் உண்மையாம உங்களுக்கு சொல்யூஷன் தருவாங்க. நீங்க உட்காந்து அவன் பிரச்சனைக்கு இங்க உட்காந்து கணக்க போட்டு இங்க சொல்யூஷன் எழுதிட்டு இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாதது. இதெல்லாம் தயவுசெய்து இதெல்லாம் விட்டுருவோம். ஆனா விட்டுட்டு உண்மையாலுமே ஒரு சில ஒரு சொன்ன மாதிரி இப்போ ஒரு 200 பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா, 200 வருது. இதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னா,
ஆண்டுடைய வேதத்தை வந்து நம்ம வந்து வாசிக்கிறதை தாண்டி தியானிக்கும் போதுதான். சிந்தனையை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ அந்த தியானிக்கிறதே கொஞ்சம் மாத்தி உலக பிரகாரமா இந்த மாதிரி இல்லாம, ஆண்டவர் நீ இன்னைக்கு காலையில வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன். ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை நல்லா அசை போடுற மாதிரி அதை மெடிடேட் பண்ணி, இன்னைக்கு நிறைய பேருக்கு ப்ரேயர் பண்ண பிடிக்கும், பைபிளை வாசிக்க பிடிக்கும். ஆனா பைபிள் வாசிக்க ப்ரேயர் பண்ற கூட நல்லா சத்தமா நல்லா பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். பைபிள் வாசிக்க கூட நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா, ஏன்னா ஒரு வசனம் ஒரு செகண்ட்ல நம்ம படிச்சு முடிச்சிடும். அந்த ஒரு இதுல படிச்சு முடிச்சிடும், அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா போயிடும். ஆனா வேதத்தை தியானிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு வசனத்தையே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அதை உட்காந்து அப்படியே அமைதியா பார்க்கணும், நம்ம பார்க்கணும். இதுதான் இன்னைக்கு அநேகருக்கு முடிய மாட்டேங்குது. இந்த மரத்தையே நான் வந்து 1/2 மணி நேரம் பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், நான் வந்து அப்படியே அமைதியா என்னை அமைதிப்படுத்தி நம்ம பார்க்கணும். யோசிக்கிற சிந்தனை வந்து எப்படி வருது? சத்தமாவா வருது? அமைதியா அது ஓடிக்கிட்டே இருக்கு. அதே ஓட்டத்தை தான் ஆண்டவருடைய வசனத்தை நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்றோம். அது வந்து அநேகருக்கு வந்து தூக்கம் வந்துடுது, வசனத்தை அப்படியே பார்த்துட்டே தூக்கம் வருது. அதனால தான் நம்ம சொல்றோம், ஒரு முறை எழுதுங்க வசனத்தை. இல்ல கொஞ்ச நேரம் அப்படியே இயற்கையான ஒரு பிளேஸ்ல வந்து உட்காந்து ஒரு மாடியிலயோ ஏதாவது ஒரு இயற்கையான, ஏன்னா அந்த காலத்துல பரிசுத்தவங்க அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஈசாக்கு சாயங்காலத்துல வெளியில வந்து தியானம் பண்ணி கொண்டு தான் இருக்கு. மேபி அவர் ஃபியூச்சர் கூட நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே எங்க அப்பா சொன்னீங்க வானத்து நட்சத்திரங்களை போல் சந்ததி பெருகும் நீங்க, இப்ப எனக்கு ஒரு மனைவி தேடுறக்கா ஒரு மனுஷன் நாங்க அனுப்பியிருக்கோம். இப்ப இது எப்படி வரப்போதோ என்ன ஏதோ ஒண்ணு தியானம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பத்தி தியானம் பண்ணிருக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் அநேக பெரிய இந்த போன்லாம் வரக்கு முன்னாடி, இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம சிந்திக்கிறதுக்கு நிறைய கிடையாது. இன்னைக்கெல்லாம் அடுத்த வாழ்க்கையை பாக்குறது சிந்தனையே பயங்கரமா இருக்கு இன்னைக்கு நம்ம மத்தியில. அதனால அதை பத்தி நம்ம யோசிக்காம ஒரு வசனத்தை எடுத்துட்டு அமைதியா நம்ம கூட நினைக்கலாம், இதெல்லாம் பழையங்காலத்து மெத்தடுங்க. ஆனா பழையங்காலத்து மெத்தடு தான் நம்ம நீண்ட ஆயுஸ் உள்ளவங்களா மாற்றும், அமைதியாவும் மாற்றும். நம்ம வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு காலம் இருக்க போதோ அது ஆண்டவருடைய சித்தம் தான். ஆனா இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய சிந்தனைகள் வந்து ஒருமுகப்படுத்திக்கலாம். அப்ப எடுத்துட்டு நீங்க வாட்டு இயற்கையான ஒரு பிளேஸ்ல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து மெடிடேட் பண்ணி அமைதிப்படுத்துங்க. இப்படிதான் வசனத்துக்குள்ள அமைதிப்படுத்தணும். சும்மா சாதாரணமா நான் அமைதிப்படுத்துறேன்னு உட்கார்ந்தீங்கன்னு வைங்களேன், அது வந்து ஒரு வெள்ளம் மாதிரி கூட கொஞ்சம் வந்து உங்களுக்கு பெரிய சிந்தனை கட்ட கொண்டு வந்து விட்டுரும். சும்மா உட்கார்ந்து நான் வந்து என் சிந்தனையில இருக்கதே இன்னும் கொஞ்சம் தியானிக்கிறது. இங்க மக்கள் வந்து சிந்தனையில இருக்க பிரச்சனையவே சும்மா உட்கார்ந்தானே, ஓகே இந்த பிரச்சனை இப்ப நம்ம யோசிப்போம், இதை எப்படி இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கட்ட எடுத்து உள்ள வைக்கிறதுன்னு சிந்தனையில இருக்குது. இப்ப இந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமைதியா உட்காந்து அந்த வசனத்தை ஏதோ ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு தமிழ் வார்த்தை புரியலன்னா அது இங்கிலீஷ்ல பாருங்க. ஏதோ ஒண்ணு இதுக்கு எப்படிலாம் இல்ல, உங்களுக்கு அந்த வார்த்தை புரியலாம், அதை பிக்சரா கூட பாருங்க. ஓகே இந்த பிக்சர், ஓ இதைதான் அப்படி சொல்லிருக்கோம், ஓகே இது இப்படி அப்படிங்கிற கொஞ்சம் அந்த தியானிக்கிற அந்த ஒத்த வார்த்தை அந்த ஒத்த வசனத்திலேயே கொஞ்சம் வெரைட்டியா உங்களுக்கு வந்து ஒரே நேரத்துல இப்படி அமைதியா அப்படி உட்காந்து ஆவியானவர் பேசுறதோ ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறது தெரியலன்னா இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் மாத்தி வேதத்துல இருக்க அந்த வசனத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. நீங்க அக்கா பாருங்க பிக்சர், அது ஏதாச்சும் பிக்சர் பாருங்கன்னா பிக்சரை பார்த்துட்டு பிக்சர் பின்னாடியே போயிடக்கூடாது. நீங்க அந்த அதுலயே நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கணும். அந்த இதை மட்டுமா ஓகே அதை மெடிடேட் பண்ணணும், அசை போட்டுட்டே இருக்கணும். உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் நடந்தாலும் ஓகே இது ஒண்ணு. நமக்கு எப்படி தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் சிந்தை 24 மணி நேரமும் அசை போட்டுட்டே இருக்குல்ல நம்ம சிந்தை, அந்த அசை போடுதல ஆண்டவருடைய வார்த்தையை அசை போடட்டும். அப்படியே மாத்துங்க. கொஞ்சம் 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே கொஞ்சமா 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதுக்கப்புறம் நீங்க உட்காரும் போது எந்திரிக்கும் போது நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வந்து ஒரு ஒர்க்கை தவிர்த்து அக்கா ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ற நேரம் உட்காந்து இந்த வசனத்தை சொல்லிட்டு இருக்காங்க, அப்புறம் எல்லாரும் நம்மளை வந்து திட்டி விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆனா அதுக்கடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க உட்காந்து நிறைய பேர் உட்காந்து அரட்டை அடிப்பாங்க, இல்ல நான் சும்மா உட்காந்துருவோம். அந்த நேரம் திருப்பி இந்த வசனம் நம்ம மைண்டுக்கு வந்துடணும், இந்த அசை போடுதல் வந்து நமக்கு வந்துடணும். கண்டிப்பா. இப்போ நம்ம ஒரு வசனம் மட்டும் கடைசியா பார்க்கலாம். எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. இதுல அந்த கடைசி பாயிண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்ப 1000 தாட்ஸ் இருந்துச்சுன்னா இதுல எது வகை பிரிச்சு சொல்லிருமா, இது எதெல்லாம் நல்ல தாட்ஸ், இதெல்லாம் மிச்சதெல்லாம் நீ வந்து ஃபில்டர் பண்ணி போய்கிட்டே இரு அப்படின்னு எது சொல்லுது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இதெல்லாம் நீ இதை குறிச்சு நீ யோசிக்க கூட தேவையில்ல அப்படின்ற மாதிரி. நமக்கு இருக்கதே நிறைய பிரச்சனை, இதுல வந்து தேவையில்லாத பாரத்தெல்லாம் யோசிச்சு வச்சு அப்ப இருதய பாரங்கள் வசனம் வந்து சொல்லும். இன்னைக்கு எதை குறிச்சு நீ நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படாத. நீங்க பைபிள் எடுக்கும்போது வசனம் வச்சுன்னா ஓகே நாளை குறிச்சு நம்ம எது கவலைப்படணும், அது உண்மைதானே, நாளைக்கு நடக்கிறதுனா நடக்கும், ஆண்டருடைய கருத்துல ஒப்பு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்றது நமக்கு பேசும். அப்பயே நமக்கு பாதி போயிடும். சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒரு நீங்க 100 பிரச்சனை வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போறதை நீங்க யோசிச்சுட்டு இருந்த அந்த 100 எண்ணங்கள் போயிடும் அந்த இடத்துல. அப்ப நம்ம அடுத்து யோசிப்போம், நாளைக்கே கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீ 10 வருஷத்துக்குள்ள உள்ளதை நம்ம எதுக்குப்பா சுமந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அதை சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை வந்து போயிடும்.
ஆகாயத்து பட்சியில நான் கவனிச்சு பாருன்னு சொல்றாரு. அந்த ட்ரெஸ்ஸ பாருன்னு சொல்றாரு. ஒரு முறை நான் கூட முன்னாடி ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஆண்டவரே வீடியோ நெறைய அப்ப வந்து எடுத்துட்டே இருப்போம். அப்ப ட்ரெஸ்ஸே வந்து நெறைய இல்லாத மாரி இருக்கும். அப்ப ஆண்டவர பார்த்து, "ஆண்டவரே ட்ரெஸ்ஸே இல்லையே! எப்படிதான் நாங்க ட்ரெஸ்ஸு இப்ப எத்தன வீடியோ எடுக்குறோம். ட்ரெஸ்ஸே இல்லையே!" அப்படின்ற மாரி யோசிச்சேன். அப்பதான் ஆண்டவர் அந்த வசனம் சொல்லுவாரு. ஆகாயத்து பட்சி வந்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அது பாரு அந்த மகிமை சாலமோனுடைய மகிமைய பார்க்கிலும் அதிகமா நான் அத உடுத்து வச்சிருக்கேன். அதோட யோசிச்சேன். இனிமே எந்த காரணத்து கூடயும் ட்ரெஸ்ஸ பத்தி கவலையே படக்கூடாது. கண்டிப்பா. அதுலருந்து ட்ரெஸ் இருந்தாலும் ஓகேன்னு போட்டுக்குவேன். இல்லாட்டினாலும் ஓகே. அத பத்தி நான் பெருசா வந்து பாரப்பட போறது கிடையாது. ஆண்டவரே சொல்ட்டாரு. நல்ல சாலமோனுடைய மகிமையை காட்டிலும் அதுக்கு ஒரு நல்ல உடுச்சிருக்கேன். அப்போ உங்க மேல நான் எவ்வளோ கரிசனையா இருப்பேன்னு ஆண்டவர் கண்டிப்பா. சொல்றாரு. இப்ப இனிமே நம்ம அத குறிச்சு ஒரி பண்ணிக்க கூடாது. இதே மாரி தான் பண விஷயம் ஏதோ ஒரு பண விஷயம் வருது. இல்ல யாராவது நம்மள பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்ட்டாங்க அப்படின்னாலும், நீங்க நிந்தை, அவமானங்கள் பத்தி பார்த்தீங்கன்னா நெறைய வசனங்கள் இருக்கும். இல்ல போராட்டங்கள் பத்தி பார்த்தீங்கன்னா, பிசாச பத்தி பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் வந்து நெறைய முறை சொல்லுவார். ஸோ இந்த மாரி வசனங்கள்லாம் நம்ம இது பண்ணும்போது, அ இப் அ ஒரு இந்த குள்ளனான மனுஷன் சகேய பார்த்து கூட ஆண்டவர் சொல்லுவார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு ரட்சிப்பு வந்தது. வந்து. ஒரு சில பேர் நீங்க நினைப்பீங்க, என் வீட்டுக்கு எப்பதான் ஒரு விடுதலை வரப்போதோ, ரட்சிப்பு வருதோ, அன்னைக்கு அந்த வசனம் நம்ம பார்ப்போம். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரப்போறேன். அப்ப அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே! இன்னைக்கு என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரப்போதா ரொம்ப சந்தோஷம். அப்படி இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஏசப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? எல்லா பிரச்சனையும் ஒரு சேர எல்லாமே கண்டிப்பா. போயிரும். அவ்வளதான் முடிஞ்சுச்சு. அப்ப வசனம் அப்படியே எல்லாத்தையுமே உரிக்கிரும். ஒரு மலை மாரி நம்ம மைண்ட்ல இருக்குன்னு வைங்களேன். அப்படியே மெழுகு உருகுற மாரி ம். உரிக்கிரும். நம்மளுடைய எல்லா பிரச்சனையுமே வந்து உரிக்கிரும். அந்த வசனத்த வாசிச்சுட்டு போறது மட்டும் இல்ல, அந்த 5 நிமிஷம் இல்ல. அதுக்கு தான் நாங்க முன்னாடி சொன்னோம் மெடிடேட் பண்ணணும். ம். அப்படிங்கும்போது தான் நம்மளுடைய சிந்தையில அந்த இது வந்து ஓடிட்டே இருக்கும். இப்ப இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நாங்க சொன்னது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். அப்ப நாங்க சுவாசிக்கிறோம். உண்மையாலுமே இந்த சிந்தையில வந்து எப்படி ஒருமுகப்படுத்த எனக்கு இவ்வளவு இருக்கு. நான் எப்படிதான் ஒருமுகப்படுத்தி நான் வளர்றது அப்படின்னு நீங்க யோசித்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதே மாதிரி நெறைய கஷ்டப்படுறதான மக்கள் வந்து வெளிய இருக்காங்க. நீங்க அநேகருக்கு இந்த சத்தியத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக.